வரேன் சார். சரி பார்த்து போங்க. அவனே போறங்கிறான், இவன் தாமா விட மாட்டேங்கிறான். மேடம் அவன் போயிட்டான் மேடம். அவன் என்ன பார்க்கல. சரி சரி, சீக்கிரம் கோயிலுக்கு வந்து சேரு. சரிங்க மேடம், நாங்க நீங்க சொன்ன முருகன் கோயிலுக்கு வந்துடுறோம் மேடம். சஞ்சீவ் அவசரமா போகணும்னு சொன்னானே, கல்யாணத்தை நிறுத்த இந்த கோயிலுக்கு தான் வரானோ? அவன் வரத்துக்குள்ள முதல்ல இந்த இடத்த சீக்கிரமா காலி பண்ணணும். அப்பா, நீங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு கோயில் வாசலுக்கு வந்துருங்க. நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். சரிம்மா. ஐயோ, யாரு கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கோயிலை விட்டு போகணும்னு நினைச்சனோ அவனே வந்துட்டானே. சஞ்சீவ் அபிய பாக்குறதுக்குள்ள அபிய எப்படியாவது அவன் கண்ணில் படாம இந்த கோயிலை விட்டு கூட்டிட்டு போயிடணும். அப்பா. என்னம்மா, ஆட்டோ வந்துருச்சா? ஆட்டோ புடிச்சுக்கலாம், வெளியே போய் புடிச்சுக்கலாம்ப்பா. தேவனா வாமா, ஆட்டோ புடிச்சுக்கலாமா? சரி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்னம்மா? சரிக்கா, எல்லாம் எடுத்து வச்சாருங்கக்கா. அம்மா சொன்னது சரிதான்ப்பா. சாமிக்கு உடைச்ச தேங்காய் அழுகி போனதுன்னு நினைச்சு எனக்கும் ஒரே உறுத்தலா இருக்குப்பா. அதான் எல்லாரும் சேர்ந்து அபி கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு நினைச்சிட்டு கோயில ஒரு முறை சுத்திட்டு வரலான்னு யோசிச்சேன். ஏண்டி, மழை காலம்னா தேங்காய் அழுகதான் செய்யணும்னு நீ தானே சொன்ன. இப்போ நீயே கோயிலை சுத்திட்டு போலான்னு சொல்ற. உனக்கு எப்படி வந்தது இந்த திடீர் ஞானம்? அதுக்கு இல்லம்மா, சாமிங்கிறது நம்ம நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாத்துக்கும் சயின்ஸை பார்த்தா வாழ முடியுமா சொல்லு? சீதா அத்தை கோயிலுக்கு வராங்கங்கிற விஷயத்த கூட தேங்காய் அழகிதானே நமக்கு சிம்டம்ஸ் காட்டுச்சு. நமக்கு அபி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு தானே இதெல்லாம் பண்றோம். கோவில சுத்திட்டு போலான்னு சொன்னேன், அவ்வளவுதானே. இல்லடி, எனக்கு என்னமோ இது. தேவனே, எதுக்கு சும்மா ஏதோ அணுவ சந்தேகப்படுற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அவ கோயிலை சுத்திட்டு போவோம்னு சொல்றா, அவ்வளவுதானே. சுத்திட்டு போவோம், இதுல என்ன இருக்கு? ஆமா, அக்கா சொல்றது சரிதாம்மா. கோவிலை சுத்திட்டே போலாம். சரி வாங்க, சுத்திட்டு போவோம். போலாம். சரிங்க, எல்லாரும் வாங்க. சரிங்கக்கா, போலாம். எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு? ஏங்கா வேணாவா? வைங்க. சரிக்கா. ஏன் திங்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க? எதுக்குடி தேவையில்லாம இதெல்லாம் தூக்கிக்கிட்டு? சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாமே. எதுக்குமா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போய்? அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் இல்ல. சீதா அத்தை வர நேரம் ஆயிடுச்சு. கோவிலை சுத்திட்டு அப்படியே போயிடுவோம், வாங்க. சரி தேவனே, எடுத்துக்கலாம் தேவனே, சுத்திட்டு போலாம். அப்படியா? ஏமா எடுத்துக்குமா, எல்லாத்தையும் எடுத்துங்க. எல்லாம் ரெடி.
நீங்க இருங்க, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். என்னங்க அன்னைக்கு ஒரு தம்பி நம்மளுக்கு கார்ல லிஃப்ட் கொடுத்துச்சுல்ல, ஆமா. அந்த தம்பியோட கார் மாதிரி இருக்கு பாருங்க. அட ஆமா, அவர் வண்டி மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, இப்ப நமக்கு ஆட்டோ கிடைக்குதான்னு தெரியல. அந்த தம்பி கிட்ட சொல்லி நம்மள கோவில்ல விட சொல்லலாமா? அப்படியா? ஆ. அனு, என்னப்பா? வாமா. என்னப்பா? ஒரு தம்பி ஒருத்தர் எங்களுக்கு அடிக்கடி லிஃப்ட் கொடுத்தாருன்னு சொன்னோம்ல, அந்த தம்பி கோயிலுக்கு வந்திருக்கார் போல. அந்த தம்பியை நம்ம முருகன் கோயில்கிட்ட இறக்கி விட்டுருங்கன்னா அவர் கார்லயே கொண்டு போய் விட்டுருவாருமா நம்மள. யாரு? இந்தா நிக்குதே, இது அவர் வண்டிதாம்மா. அப்போ அப்பா அம்மாவுக்கு சஞ்சீவை ஏற்கனவே தெரியுமா? நம்ம இவ்ளோ பண்ணியும் எப்படி வீட்ல இருக்கிற எல்லார் கூடயும் ஒரு கனெக்ஷன்லயே இருக்கான்? இது ஒருவேளை அபியோட வேலையா இருக்குமோ? என்னம்மா யோசிக்கிற? அந்த தம்பி கிட்ட கேட்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா, நான் ஆட்டோவே கூட்டிட்டு வரேன். ஆட்டோ வந்துருச்சுங்க. இங்கதான். அம்மா அப்பா நான் அந்த வண்டியில வாங்க. இருக்கிறேன். சரி, நீங்க எல்லாம் பார்த்து வந்துருங்க. வாமா அபி. ஏறிக்கலாம் எல்லாரும். இந்தாங்கம்மா, க்ஷேமமா இருக்கும். போயிட்டு வாங்கம்மா. சாமி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இந்த கோவில்ல தான் கல்யாணம். அதான் அந்த கல்யாணம் எங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எதனா தெரியுமா? நீ சொல்றது சரிதான்ப்பா. இன்னைக்கு கூட இங்க ஒரு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. காலையில குடும்பத்தோட வந்தாங்க. கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு முகூர்த்தத்தை வேற கோவில்ல பண்ணிக்கலான்னு இப்பதான் கிளம்பி போறாங்க. அவங்க எந்த கோயிலுக்கு போறாங்கன்னு தெரியுமா சாமி? தெரியலையேப்பா எனக்கு. பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவ தானே, நீங்க ஃபோன் பண்ணி பாருங்க. ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனா அவங்க எடுக்கல. சரி, நான் பாத்துக்கிறேன் சாமி. தேங்க்ஸ். இப்போ என்ன பண்றது? டெய்லருக்கு ஏதோ ஒரு கோயில தான் கல்யாணம் நடக்க போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாரும் கோவிலை விட்டு கிளம்புனாங்கன்னு சாமி சொன்னாரு. அப்படின்னா அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு தான் போயிருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற எல்லா கோயிலும் தேடி பார்த்தோன்னா கண்டிப்பாக டெய்லருக்கு கல்யாணம் நடக்க போகிற கோயிலை கண்டுபிடிச்சிடலாம். கல்யாணத்தையும் நிறுத்திடலாம். அனு, வாமா. வாங்க, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. என்னடி கால்ல வெந்நீர் தண்ணி ஊத்துன மாதிரி பேசுற? கல்யாணம் தானே பண்ண போறோம், கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும். சரிம்மா, பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் வா, டைம் ஆகுது. டெய்லர் எந்த கோவிலையும் காணுமே. இது வரைக்கும் 3 கோவில தேடியாச்சு. நேரம் வேற ஆயிட்டே இருக்கு.
டெய்லர் எந்த கோவிலில் இருக்கான்னு வேற தெரியலையே. இப்போ என்ன பண்றது? அந்த சாமி கிட்ட ஏதாவது கேட்டு பார்ப்போம். சாமி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு கோவிலில் கல்யாணம்னு சொன்னாங்க. அதான் இந்த கோவிலில் எதாவது கல்யாணம் நடக்குதா? இங்க எதுவும் கல்யாணம் நடக்கலையேப்பா. ஓ அப்படியா? சரிங்க சாமி. டெய்லருக்கு வேற கல்யாணம் நடக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது கல்யாணம் நடக்க போற கோவிலை கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஸ்டார்ட் ஆயிடு. எப்படியாவது கல்யாணம் நடக்க போற கோயிலை கண்டுபிடிச்சு டெய்லரை காப்பாத்தலான்னு பார்த்தா காரு வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆயிடு. இப்ப என்ன பண்றது? டெய்லரை எப்படி காப்பாத்துறது? எதனா பண்ணி டெய்லரை காப்பாத்தியே ஆகணும். ஆமா. இது வரைக்கும் நானா உன்னை தேடி வந்ததில்லை, உன்னை கும்பிட்டதும் இல்லை, எதுக்காகவும் உன்னை வேண்டதே கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் சாமி என் அம்மா தான். அவங்கள தவிர வேற எதுவுமே நான் யோசிச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறது எனக்காக இல்லை, டெய்லருக்காக. அவ ரொம்ப நல்லவ சாமி, உன்ன மாதிரி தான். அவளுக்கு மத்தவங்களுக்கு என்ன வேணும்ன்றத தெரிஞ்சு அதை கொடுக்க தெரியுமே தவிர தனக்கு என்ன வேணும்ன்றத கேட்டு வாங்க தெரியாது. அவ குணத்துக்கு அவ எப்படி இருக்கணும் தெரியுமா? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவளை எப்படிலாம் பாத்துக்கணும், சும்மா உள்ளங்கையிலே வச்சு பாத்துக்கணும். ஆனா அவளுக்கு இன்னைக்கு ஒரு ஃப்ராடோட கல்யாணம். எல்லாம் தெரிஞ்சும் என்னால எதுவுமே பண்ண முடியாம நிக்கிறேன். அவளுக்கு எந்த கோவில கல்யாணம் நடக்க போகுதுன்றது கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. மனுஷங்கனால முடியாதத சாமி செய்யும் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பிரச்சனையா இருந்தாலும் சாமி காப்பாத்துன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அது உண்மையா இருந்தா டெய்லருக்கு எங்க கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்போ யாரு மூலியமாச்சு நீ போய் அவளை காப்பாத்து. என்னால முடியாததை நீ பண்ணு. என் டெய்லர் ரொம்ப பாவம் சாமி, ப்ளீஸ் நீ போய் காப்பாத்து.
இந்த மாலையை கொடுங்க. இந்தம்மா. அபி இந்த மாலையை போட்டுக்கோ. அண்ணா எவ்வளவு? 100 ரூபா கொடு. 100 ரூபாயா? 100 ரூபாய் ஜாஸ்தி தான். போ. அபி ரெடியா? அப்பா எல்லாம் ஓகே. மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டுறது மட்டும்தான் மிச்சம். அம்மா போலாமா? இந்த கோயில் தானே கரெக்டா தெரியுமா? அம்மா போன்ல அனு மேடம் உன்னை இழிச்சு வாயின்னு சொன்னாலா? இந்த கோவில் தான் சொன்னாங்க. அம்மா அங்காளம்மா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி என் பொண்ணோட வாழ்க்கையை நீதான் காப்பாத்தணும். ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடு தாயே. நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. இந்த சல்மான் கல்யாண நாள் அன்னைக்கு கூட கரெக்டா வரமாட்டேங்கிறான் பாரு. இவனெல்லாம் மாப்பிள்ளையாக்கி என்ன பார்த்தா இழுச்சு வாய மாதிரி தெரியுதா? ஆமாடா. தோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. என்ன அசிங்கப்படுத்துறதே இல்ல. வாடா, சும்மா ஏதாவது பேசிட்டு. வாங்க. வணக்கம் மாப்ள. வணக்கம்மா. வணக்கம் மாமா. வணக்கம் அத்தை. ஹாய் அபி. சாமி ஆ எல்லாரும் வந்தாச்சு. தாலி கட்டலாமா? அம்மா ஒரு 10 நிமிஷம் இருங்கோம்மா. அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு இதோ வந்து விடுறேன். ஐயோ, இந்த நேரத்துல ஐயர் வேற 10 நிமிஷம்ங்கறானே. பாஸ் வர நேரமாச்சு. இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த பொண்ணை துபாய்க்கு தூக்கிட வேண்டியதான்.